ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு 20-30 ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் தேவை, பெரிய ஒரு மாற்றம் தேவை, 2 திராவிட கட்சிகளும் ஊழல்வாதிகளாக இருக்காங்கன்ற பேச்செல்லாம் போய்கிட்டே தான் இருந்தது. இப்போ பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு, யாரும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு 2 இயர்ஸ் தான் ஆகுது தாவே கட்சி ஆரம்பிச்சு, அதுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த மாற்றத்தை? எப்படி பார்க்குறீங்க? ஏற்புடைய ஒரு விஷயமா தான் இருக்கா? ரொம்ப நாள் எதிர்பார்த்த மாற்றம் இது இல்லை. இது மாற்றமாகவே முதல்ல பார்க்கல. இது திமுக அதிமுகவோட ஒரு தொடர்ச்சி நீச்சியாக தான் அதை பார்க்க முடியுது. ஏன்னா தாவேக்காவே மாற்று அரசியலுங்கிற முழக்கத்தை வைக்கலை, அவங்க திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படிங்கிற முழக்கத்தையும் வைக்கல. தொடக்கத்துலேருந்தே அவங்க அதிமுகவை ஒரு மிதவாத போக்கோடு, ஒரு மின் போக்கோடு தான் அணுகுனாங்க. இன்னும் சொல்லப்போனால் திரைமறைவில் அதிமுகவோட கூட்டணி வைக்கலாங்கிற அளவுக்கு போனாங்க. அவங்க திமுக அதிமுக அவங்கள தோக்கடிச்சுட்டு நான் அந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொன்னாரே ஒழிய, அவங்களுக்கு மாற்றான நிர்வாகம், அணுகுமுறை, மாற்றான பொருளாதார கொள்கை, தொழில் கொள்கை, அப்புறம் இயற்கை வளம் சார்ந்த பார்வை அப்படிலாம் ஒன்றும் வைக்கல. அதனால் இது மாற்றம் அப்படிலாம் அதை பார்க்க முடியாது. திமுக அதிமுக வீழ்த்தப்பட்டு அதை விட மோசமான ஒரு கட்சி உட்கார்ந்துருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். என்னன்னா, ஏன் அதை விட மோசம்ன்றீங்க? இப்போ திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சியில் மோசமான ஆட்சி காலம்னா 2006 2011 கருணாநிதி ஆட்சி காலம். அதிமுக ஆட்சியில் மோசமான ஆட்சி காலம், மிக மோசமான ஆட்சி காலம்னா 91 96. இதில் இந்த திமுக ஆட்சி காலம் அதிமுக ஆட்சி காலத்தில் கூட மக்கள் அதை தவறு, அது குற்றம், அது பிழை அப்படின்னு சுட்டி காட்டினாங்க. ஆனால் ஸ்டாலினுக்கோ எடப்பாடிக்கோ கருணாநிதிக்கோ ஜெயலலிதாவுக்கோ இல்லாத ஒரு சிறப்பு உரிமை, ஒரு சிறப்பு, இந்த ப்ரிவிலேஜ் ஆங்கிலம் சொல்லுவாங்கள்ல, அது விஜய்க்கு இருக்குது. ஏன்னா அவர் என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் அதை நியாயப்படுத்த, அதை ஆதரிக்க தமிழ்நாட்டில் ஒரு 50 லட்சம் பேராக இருக்காங்க. நாளைக்கு தாவேக ஆட்சியில் தூத்துக்குடி நடந்தது போல் ஒரு 15 பேரை சுட்டு கொண்டுட்டா கூட இல்லை, அவங்க மேலே தப்பு இல்லை, அங்கே சதி நடந்துச்சு அதனால தான் சுட்டு கொண்டாங்கன்னு நியாயப்படுத்த ஆட்கள் இருக்குது. நான் இப்போ வரைக்கும் எனக்கு இந்த கரூர் சம்பவத்தில் விஜயை என்னால் அதை சகிச்சுக்கவே முடியலை, அதை ஏற்றுக்கவே முடியலை. கரூர் சம்பவத்தை பார்த்த பிறகு விஜய்க்கு எப்படி வாக்கு செலுத்துறாங்கிறதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, என் மேலே பழி போடுறாங்க, என் மேலே பழி போடுறாங்க அப்படிங்கிறாரு. விஜய் திட்டமிட்டு 47 பேரை தன்னோட அரசியல் லாபத்துக்காக, ஆதாயத்துக்காக கொன்னாரு அப்படின்னா அது பழி போடுறது. ஆனால் அப்படி யாரும் சொல்ல, எல்லாரும் சொல்கிறது விஜய் காலதாமதமாக வந்துட்டாரு, அந்த காலதாமதம் அந்த விபத்துக்கு முதன்மை காரணமாக அமைஞ்சிச்சு, அந்த விபத்துக்கு ஒரு தார்மீக பொறுப்பேற்கணும் இதுதான் சொல்கிறாங்க. ஆனால் பொறுப்பேற்காமல் தட்டி கழிக்க சதி நடந்துச்சுங்கிறார், என் மேலே பழி போடுறாங்கிறார். இப்போ இந்த பீஸ்ட் படத்தை எடுத்துக்கலாம். பீஸ்ட் படத்தில் படத்தோட முதல் காட்சி தொடங்குது. அங்கே பார்த்தா குழந்தை இறந்து போகுது. குழந்தை இறந்து போன உடனே அந்த குழந்தையோட இறப்புக்கு தான் காரணம்னு குற்ற உணர்ச்சி ஆகிற விஜய் அப்படின்னு படத்தோட காட்சி தொடங்குது. ஒரு குழந்தை இறந்து போனதுக்கு திரைப்படத்துக்குள்ளே குற்ற உணர்ச்சி ஆகி, தூக்கம் இல்லாமல் மன உளைச்சல் ஆகி அப்படி தவிக்கிறார். ஆனால் நிஜத்தில் 8 குழந்தைக்கு மேலே இறந்து போயிருக்கு கரூரில். அவருக்கு குற்ற உணர்ச்சியே இல்லை. கரூரில் பேசுகிறப்ப அந்த குற்ற உணர்ச்சியோட இல்லை அந்த சோகமாக அப்படிதான் எதுவுமே பேசலை. அப்போ இது நாள் வரை ஆண்டவங்க எப்படி இருந்தாங்களோ அதை விட மோசமான அணுகுமுறையாக இருக்குது. அதை தாண்டி இந்த ஆட்சியோட திசை வழி போக்கு இருக்குல்ல, ஒரு 2 மாதத்தில் ஒரு ஆட்சியை முழுமையாக மதிப்பிட முடியுமான்னா மதிப்பிட முடியாதான், நானே ஏற்றுக்கிறேன். ஆனால் ஆட்சியோட திசை வழி போக்குன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த திசை வழி போக்கே மோசமாக இருக்குது. குதிரை பேரம் அப்படிங்கிற செய்தியை நம்ம வட மாநிலங்களில் கேள்விப்பட்டோம். சத்தீஸ்கரில், ஜார்க்கண்டில், மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில், கர்நாடகா வரைக்கும் கூட பேசப்படா இருக்குது. பாஜக அதை செய்து வருது. இப்போ மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸோட பார்லமெண்ட் உறுப்பினர்களை தூக்கி அவங்க குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஜனநாயக பேரவணங்கள், ஜனநாயக படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டிருக்கு, ஆனால் குதிரை பேரம்னு இங்கே அரங்கேறதில்லை. முதலாக அதை கொண்டு வந்த பெருமை தாவேக்காவை தான் சேரும். இப்போ இவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க, திமுக அதிமுக வாக்கு காசு கொடுத்தது அப்படிங்கிறாங்க. 100 விழுக்காடு நான் உடன்படுறேன். இப்போ திமுக அதிமுக ஒரு தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னா சராசரியாக 30 - 50 கோடி வரைக்கும் செலவு பண்ணாங்க. அப்படி 50 கோடி செலவு பண்ணி சட்டமன்ற உறுப்பினராகி எஸ்ஐகி சுப்பையாவும், ஜெயக்குமாரும், மரகத குமரவேலும், அப்புறம் சத்யபாமாவும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வாக்கு செலுத்தின மைய அழியறதுக்குள்ள ராஜினாமா பண்ணுறாங்கன்னா அவங்களோட நோக்கம் என்ன? அப்படிப்பட்ட ஆட்களை கட்சியில் சேர்த்து நீங்கள் எப்படி தூய ஆட்சி கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறப்ப சட்டமன்ற சொல்கிறீங்க, நான் மக்கள் வரிப்பணத்தை தொடமாட்டேன், தொடவும் விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேங்கிற. அப்போ அது கடந்த கால ஆட்சியை குறிப்பிட்டு.
அவரே சொல்றாரு 2017 2026 வரைக்கும் ஆட்சி பண்ணவங்க எல்லா துறையிலையும் ஓட்டை ஏற்படுத்திட்டாங்க, அந்த ஓட்டையை அடைக்கிறோங்கிற. 2017 எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம், 26 ஸ்டாலின் ஆட்சி காலம் வரைக்கும் இந்த 9 ஆண்டு காலம் ஆட்சி காலத்தை சொல்றாரு. அப்ப இந்த 9 ஆண்டு காலத்தை எடுத்துக்கிட்டா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல இதே செங்கோட்டை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, போக்குவரத்துறை அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், வெள்ளமணி நடராஜன், உடுமலை ராதாகிருஷ்ணன், எம்சி சம்பத்து அப்படின்னு அங்கே யார் ஆட்சி நிர்வாகத்தில் இருந்து அந்த அமைச்சகங்களை ஊழல் மயமாக மாற்றுறாங்களோ அவங்கள உங்கள் கட்சி சேர்த்துக்கிட்டு எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? இப்போ நான் பார்த்த அளவில் தாவேக்கா நண்பர்கள் பெரிதும் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஓரளவுக்கு நாங்கள் ஊழலை ஒழிச்சிருக்கோம், குறிப்பாக நிறைய அதிகாரிகள்லாம் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஸோ ஊழலை ஒழிச்சிட்டோன்ற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஊழலை ஒழிச்சிட்டோம்னா ஊழலுங்கிறது ஒரு நாளில் ஒரு நொடிப்பொழுது அந்த படம் போல செய்யறதில்லை. ஒட்டுமொத்த ஆட்சி நிர்வாகத்தில் ஏற்படுற மாற்றம். தவறு பண்ணால், நம்ம ஊழல் செஞ்சால், லஞ்சம் வாங்கினா பதவி பறி போயிடும், நம்மளை வேலையில் வச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற பயம் வர்றப்ப தான் அந்த ஊழல் ஒழியும். அது ஒரு ஆட்சி நிர்வாகத்தில் படிப்படியாக சரி செய்யணும். ஆனால் அப்படிலாம் இங்கே இல்லையே, அப்படிலாம் இல்லையே. தாவேக்கா நீங்கள் வெளிப்படையாக பேசுவோமே, தாவேக்காவோட சட்டமன்ற வேட்பாளர்கள் திமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள்ட்ட, அதிமுக சேர்ந்த வேட்பாளர்கிட்ட காசு வாங்கிட்டு பரப்புரைக்கு போகாமல் உட்கார்ந்தாங்க. குறைந்தபட்சம் சரிவாதி வேட்பாளராவது காசு வாங்கிட்டு உட்காந்துட்டாங்க. கெடுவாய்ப்பா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஊத்தகர சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா என்ன சொல்றாரு, என்கிட்ட பேரம் பேசினாங்க இந்த ஆட்சியை கலைக்க அப்படிங்கிறாரு. அப்ப அந்த இளையராஜா யாரு அப்படின்னு பார்த்தா, விஜய் வேட்பாளர் அறிவிக்கிறப்ப ஊத்தகரைக்கு வேட்பாளர் இவர் அறிவிச்சது குமாரவேட. இவர் எப்படி வேட்பாளர் மாறுறாருன்னு பார்த்தா, அதிமுக வர்றாரு, வந்த உடனே இவரை வேட்பாளர் ஆக்குறாங்க. அப்போ அங்கே நடந்தது என்ன, முழுக்க காசை வாங்கிட்டு வேட்பாளர் போடுறாங்க. இப்படி இந்த ஆட்சி நிர்வாகம் தொடங்கப்படுறதே ஊழல் தான் தொடங்கப்படுது. அவருக்கு எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? நீங்கள் இன்னும் சொல்ல போனால், இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே அப்புறம் தாவேக்காவில் சேர்ந்த சுப்பிரமணியன் ஒருத்தர், அவர் மேலே எல்லாம் இங்கே தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்கு நிறுவிட்டு இருக்கு. அந்த வழக்கில் எவ்வாறு கையாளுவாங்க? எம்ஆர் விஜயபாஸ்கரை குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கு தாவேக்க அரசு முனைப்போடு கடமை இருக்குமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. இப்போ 2 மாதம் இருக்குது, பல இடங்கள் சொல்கிறாங்க காசு கேட்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, மாமூல் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை அப்படின்னு வெளித்தோற்றம் உருவாக்கப்படுது, கருத்துருவாக்கம் செய்யப்படுது. இது இன்னும் 6 மாதம் ஆகிறப்ப, 1 வருஷம் ஆகிறப்ப எப்படிப்பட்ட மோசமான ஆட்சிங்கிறத மக்கள் உணர்வாங்க. அடுத்து இன்னொரு நியூஸும் பார்த்தோம்னா ஸ்ப்ரெட் ஆகுது. அது நியூஸா இல்லை ரூமரான்றதை நீங்கள் தான் சொல்லணும். சீமான் அவர்களை பொது வேட்பாளராக அம்பாசமுத்திரத்தில் இறக்க போகிறாங்க. ஸோ திமுகவோட பேக்ரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்ற ஒரு நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகுது. எப்படி பார்க்குறீங்க? இந்த வரப்போகிற 6 இடமா 7 இடமான்னு தெரியல, 7 இடம் நினைக்கிறேன். 7 இடங்களில் நாம் தமிழர் கட்சி போட்டி போடுவது உறுதி. திருச்சி கிழக்கு, அம்பாசமுத்திரம், பெருந்துறை, மதுராந்தகம் உள்ளிட்ட 7 இடங்களில் நாம் தமிழர் கட்சி போட்டி போடும். நாம் தமிழர் கட்சிக்கான வேட்பாளர்களை அண்ணன் சீமான் தான் அறிவிப்பாங்க. அண்ணன் சீமான் போட்டியிடுவது அண்ணன் சீமான் உறுதிப்படுத்திருக்காங்க. எந்த தொகுதிங்கிறத அண்ணன் சீமானே அறிவிப்பாங்க. இதில் நாம் தமிழர் கட்சியோட மேடைகளில் திராவிட கட்சியின் மீது விமர்சனம் விமர்சனம் இருக்கும். நாம் தமிழர் கட்சியோட மேடைகளில் திமுக அதிமுககாரங்க ஏறுவாங்களான்னா ஏற வாய்ப்பு இல்லை. இல்லை திமுக அதிமுக மேடைகளில் நாம் தமிழர் கட்சிக்காரங்க இருப்பாங்களா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்புறம் எங்கே இருக்குது பொது வேட்பாளர்? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பொதுமக்களுக்கான வேட்பாளர் இருப்பாங்களே ஒழிய பொது வேட்பாளர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அதுக்கு அது வாய்ப்பு இல்லை. நாம் போட்டி போடுவோம். இப்போ ஈரோடு கிழக்கில் நம்ம போட்டி போட்டோம், விக்கிரவாண்டியில் போட்டி போட்டோம். விக்கிரவாண்டியில் அதிமுக போட்டி இல்லை, ஈரோடு கிழக்கில் அதிமுக போட்டி இல்லை, பாஜக போட்டி இல்லை. இப்போ விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் தங்கை அபிநயா பொன்னிவளவன் போட்டி போட்டாங்க. அபிநயா யாரோட வேட்பாளர்? நாம் தமிழர் வேட்பாளரா இல்லை நாம் தமிழர் அதிமுகவோட பொது வேட்பாளரா? அதே போல் ஈரோடு கிழக்கில் அக்கா போட்டிட்டாங்க, அக்கா சீதாலட்சுமி. அவங்க யாரோட வேட்பாளர்? நாம் தமிழர் வேட்பாளரா, நாம் தமிழர் அதிமுக பாஜக வேட்பாளரா? அவங்க நாம் தமிழர் வேட்பாளர் தான். அந்த காலத்தில் நாம் எப்போதும் போல சமரசம் இல்லாது போட்டி போடுவோம். இந்த ஆட்சியோட அவலங்களை எடுத்துரைப்போம், கடந்த கால ஆட்சியாளர்களோட தீமை எடுத்துரைப்போம், அவ்வளோதான். அதில் திமுக போட்டி போடுதா அதிமுக போட்டி போடுதாங்கிறது அவங்களோட விருப்பம். மற்றபடி நாங்கள் அவங்களோட இணங்கி போக போகிறதில்ல, அவங்களோட போய் நிற்க போகிறதில்ல. அதனால் பொது வேட்பாளர்கள் கருத்துருவாக்கம், இதுவும் கருத்துருவாக்கம். எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ மாற்று அரசியலை நிறைய கட்சிகள் நிறைய காலகட்டங்களில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. எம்டிஎம்கேவாக இருக்கலாம், டிஎம்டிகேவாக இருக்கலாம், என்டிகேவாக இருக்கலாம், எம்என்எம்மாக இருக்கலாம், பாஜகவாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே அதை தான் பேசுகிறாங்க. இவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்காத மக்கள் தாவேக்காவுக்கு ஏன் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் கமலஹாசனை விட, விஜயகாந்தை விட, ரஜினிகாந்த் ஐயாவை விட, எல்லாரையும் விட அவர் திரை புகழ் வெளிச்சத்தில் உச்சத்தில் இருக்கிற காலத்தில் வந்துட்டார்.
இன்றைக்கி வந்து தமிழ் திரையுலகத்தில் வந்து உச்சம் அப்படின்னா விஜய்ன்னு சொல்கிற காலகட்டத்தில் பெரும்பான்மை இளைஞர் கூட்டம் வந்து அவருக்கு ரசிகராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டார். அந்த திரை புகழ் வெடிச்சம் தான் அவருக்கு விளபரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்துருக்கு. அவரோட மத சார்பற்ற சமூக நீதி அப்படிங்கிற கொள்கையை சொன்னார். மத சார்பற்ற சமூக நீதினா என்ன அப்படின்னு அவர் எங்கேயும் விளக்கம் முற்படலை. அப்போ அவர் வந்து தேர்தல் அறிக்கைன்னு குறிப்பிட்டார். அது என்னென்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத மக்கள் முழுமையாக வந்து உள்வாங்கவும் இல்லை. அப்போ விழுந்த வாக்கு வந்து முழுக்க முழுக்க விஜய்க்கு விழுந்த வாக்கு தான். அவங்க சொல்கிறாங்க சாதி மதம் பார்க்காம வாக்கு போட்டாங்க அப்படின்னு. வேட்பாளர் ஆனா பின்னானே பார்க்கலையே, அப்புறம் எங்கே சாதி மதத்தை பார்க்குறது? கண்மூடித்தனமாக விஜய்க்காக வாக்களித்துருக்காங்க. விஜய் திரும்ப திரும்ப ஒன்று பண்ணுறாரு. ஆங்கிலத்தில் வந்து பேரா சோசியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது ஒரு பிரபலத்தை வந்து தன்னோட வாழ்க்கையில் வந்து புகுத்திக்கிறது, அந்த பிரபலத்தை வந்து தன்னோட உறவு முறையை நினச்சிக்கிறது. அண்ணனாவோ தம்பியாவோ மாமனாவோ மச்சானாவோ அந்த உறவு முறையை நினச்சிக்கிட்டு நிஜ உறவுகளையும் அந்த கற்பனை உறவுகளையும் போட்டு குழப்பிக்கிறது. அந்த வியாதி வந்து அந்த உளவியல் நோய் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. மைக்கேல் ஜாக்சனுக்கு அது அவரால் நிகழ்ந்துச்சு. அதே போல் தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால தான் ஒரு பெண் வந்து என் புருஷனை விட எனக்கு விஜய் மாமா முக்கியம்னு சொல்கிற மனநிலைக்கு போகிறாங்க. அதை வந்து அவர் ஊக்குவிக்கிற மாதிரியே பேசுகிறப்ப உங்கள் விஜய் உங்கள் புள்ள உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி அப்படின்னு பேசுகிறார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோட பேச்சை பார்க்குறவங்க அதிகமாக, ஸ்டாலினோட அறிக்கையை வாசிக்கிறவங்க அதிகமாக, அண்ணன் சீமானோட செயல் திட்டங்களை நோக்கங்களை பார்க்குறவங்க அதிகமானு கேட்டால் இவங்களை விட அதிகம் யாருன்னா அரசியலை கவனிக்காமல் வாக்கு செலுத்துறது மட்டும் தான் அரசியல் பணி, அரசியல் வேலை அப்படின்னு நினைக்கிறவங்க. அந்த வாக்கு செலுத்துறது மட்டும் தான் அரசியல் பணி நினைக்கிறாங்கல்ல, அரசியலற்ற கூட்டம். அந்த அரசியலற்ற கூட்டத்தோட முதல் தேர்வு விஜய். அந்த அரசியலற்ற கூட்டம் முழுக்க விஜய்க்கு தான் வாக்கு செலுத்திருக்காங்க. பெருவாரியாக வந்து பெண்கள் வந்து அரசியலில் வந்து கவனம் செலுத்துறது இல்லை. அவங்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வேறுபாடு தெரியாது, மக்களவைக்கும் மாநிலங்களுக்கும் வேறுபாடு தெரியாது. அவங்களுக்கு வந்து அந்த இதில் அவ்வளவுலாம் வந்து தெரியாது. அந்த பெண்களுக்கு வந்து தினந்தோறும் விஜய் படத்தை பார்த்துருப்பாங்க, விஜயோட பாடல்களை பார்த்துருப்பாங்க. அப்போ விஜய்ங்கிறப்ப பிடிச்ச நடிகர் அப்படின்னு வாக்குறாங்க. அப்போ அதனால பெருவாரியான பெண்கள் இளைஞர் கூட்டம் அரசியலற்ற கூட்டம் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மற்றபடி அவங்க வேலை செஞ்சாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு தேர்தல் கால உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ பாஜக மீது 1000 விமர்சனம் உண்டு, 1000 முரண்பாடு உண்டு, 100 விழுக்காடு அந்த கருத்திலோடு நம்ம முரண்படுறோம், எதுக்குறோம். ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் அவன் வாக்கு அரசியல் வேலை செய்வான், ஆண்டு முழுமைக்கும் செய்வான், 5 ஆண்டு காலம் செய்வான். மோடி வந்து பரப்புரை பண்ணுவார், அமித்ஷா பரப்புரை பண்ணுவார், அங்கே போவார் இங்கே போவார். அந்த தேர்தல் கால உழைப்பு இருக்குல்ல, ஏன் தேர்தல் கால உழைப்புன்னு நம்ம மோடி அமித்ஷா சொல்கிறோம். திராவிட கழக தலைவர் வீரமணி தேர்தல் பாதையிலே இல்லை. திராவிட கழகம் 91 வயசு தாண்டிட்டார். அவர் வந்து அட்டவணையை வெளியிட்டு இந்த ஊரில் இந்த நாளில் பரப்புரை பண்ணுறேன், அந்த ஊரில் அந்த நாள் பரப்புரை பண்ணுறேன் அப்படின்னு அறிவிக்கிறார். அப்போ தேர்தல் பாதையில் இல்லாத வீரமணி கூட ஒரு பரப்புரையை தேர்தல் காலத்தில் செய்தார். அந்த குறைந்தபட்ச பரப்புரை கூட செய்யாத இயக்கம் வந்து தாவேகா, அதோட தலைவர் விஜய். விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 தொகுதி கூட பரப்புரைக்கு போயிருக்க மாட்டார். நான் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் நான் பார்த்த அளவில் அவங்க பெருசாலாம் ஒன்றும் வேலை செய்யலை. அவங்க கொஞ்சம் நேரம் அப்படி போவாங்க இப்படி போவாங்க, ஒரு நாள் பண்ணுவாங்க, அடுத்த நாள் ஓஞ்சிடுவாங்க. பெரிய அளவில் பரப்புரை பண்ணல. இதே போல தான் தமிழ்நாடு முழுக்க. ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்கா பெரிய அளவில் பரப்புரை பண்ணல, பெரிய ஆழமான அரசியலும் கிடையாது, ரொம்ப தட்டையான அரசியல் தான். ஓட்டு போட்டவங்களும் பெரிய அளவில் விஜய் அவர்களோட அந்த ஃபேமுக்காக ஓட் போடுறாங்க. இது தாவேக்காவோட ஸ்டோரி. இன்னொரு சைடில் என்டிகே இருக்குது. என்டிகே பொறுத்தளவில் ஆழமான அரசியல், நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரு ட்ராக் ரெக்கார்டும் இருக்குது. ஆனால் மக்களை பொறுத்தளவில் ஆழமான சீரியஸான பொலிட்டிக்ஸை விட ரொம்ப தட்டையான கவர்ச்சியான ஒரு அரசியலை தான் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ ஆழமான அரசியலுக்கு எதிர்காலமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதா? எதிர்காலம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது. இந்த தேர்தல் முடிவுங்கிறது ஒரு விபரீத விபத்து, ஒரு அரசியல் பேரிடர். அண்ணன் சீமான் சொன்னது போல இந்த முடிவுங்கிறது ஒரு பொது விதி கிடையாது. இது இந்த தேர்தலுக்கான முடிவு தான். இதில் தமிழ்நாட்டுக்கு வந்து பல முற்போக்கு அடையாளங்கள் உண்டு, முற்போக்கு பிம்பங்கள் உண்டு. தமிழ்நாடு வந்து இந்த மக்களாட்சி காலத்தை எடுத்துக்கிட்டா கூட பல தனித்துவம் வாய்ந்த செயல்பாடுகளை செஞ்சுருக்கு. இந்தியாவிலே வந்து ஏன் உலகத்திலே வந்து மொழி திணிப்புக்கு எதிராக இவ்வளோ பெரிய போராட்டத்தை வந்து செஞ்சது தமிழ்நாடு தான். அதே போல் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வந்து வச்சிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். அரசியல் புரிதல் கொண்ட மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் கலவரம் இல்லாமல் மத சிக்கல் இல்லாமல் எப்போதும் மத நல்லிணக்கம் திகழும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பல முற்போக்கு அடையாளங்கள், அம்சங்கள், சிறப்புகள் வாய்ந்த நிலம் வந்து இந்த தமிழ்நாடு. ஆனால் அந்த தமிழ்நாடு தான் தாவேக்கா ஓட் போட்டு. அதுதான் அத்தனை முற்போக்கு அடையாளங்களையும் அம்சங்களையும் சிறப்புகளையும் பெருமைகளையும் இந்த ஒரு தேர்தல் முடிவு வந்து நொறுக்கிடுச்சு. வடநாட்டை பார்த்து வடக்கணியே போட்டிருக்கான், திரும்ப திரும்ப பாஜக ஓட்டு போடுறான், அவனுக்கு அரசியல் புரிதலே இல்லை அப்படின்னு கேள்வி பண்ண காலம் போய் வடநாட்டை சேர்ந்தவன், ஏன் ஆந்திராவை சேர்ந்தவன், மற்ற மாநிலத்துக்காரெல்லாம் தமிழ்நாட்டை கிண்டல் பண்ணுற மாதிரி இந்த முடிவு அமைஞ்சிருச்சு. அப்போ தமிழ்நாடு வந்து ஒரு தனித்துவமான நிலம், அரசியல் புரிதல் கொண்ட நிலம். இங்கே வந்து பகுத்தறிவு பார்வை உண்டு,
முற்போக்கு அம்சங்கள் உண்டு, எல்லாத்தையும் இந்த முடிவு வந்து நொறுக்கி வச்சு இது இந்த தேர்தலுக்கான முடிவு தான், இது தொடரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது நிச்சயமாக வரக்கூடிய காலத்தில் மாறும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தாவேகாவோட ஆட்சி 5 ஆண்டு காலம் உறுதியாக நீடிக்கணும். இது ஒரு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ 3 வருஷத்துலையோ இந்த ஆட்சி கவிழ்ந்து போனால் அது தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. ஏன்னா அதையே சொல்லி அதே கடமையாக பயன்படுத்தி சதி பண்ணிட்டாங்க, என் ஆட்சியை வந்து கலைச்சிட்டாங்கன்னு சொல்லி அதை அனுதாபனையாக மாற்றி அவர் வந்து வாக்கை அறுவடை பண்ணிடுவார். அப்போ முழுமையாக 5 ஆண்டு காலம் தாவேகா இருக்கிறப்ப உண்மையான மாற்று இது அப்படின்னு தெரிய வரும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே மாற்று அப்படிங்கிற முழக்கத்தை வச்சவங்க நீங்கள் சொன்னது போல் 96 வந்து ஐயா வைகோ முதலமைச்சர் வேட்பாளர் தோத்து போகிறாரு, 98 அதிமுக போகிறாரு, 99 திமுக போகிறாரு. விஜயகாந்த் வந்து 2005 காலகட்டத்தில் வர்றாரு, 2006 வந்து தனிச்சு போட்டி மக்களோடும் தெய்வத்தோடும் கூட்டணிங்கிற முழக்கத்தை வைக்கிறாரு, 9 வந்து தனிச்சு போட்டி பார்லமெண்ட் தேர்தலில், 11 அதிமுக போயிடுறாரு, அதுக்கு பிறகு கூட்டணிக்கு போயிடுறாங்க. அதே போல் விஜயகாந்துக்கு பிறகு கமலஹாசன் 2018 வர்றாரு, 19 தனிச்சு போட்டி, 21 ஒரு அணி அமைக்கிறாரு, 24 திமுக போயிடுறாரு. இப்படி மாற்றுங்கிற முழக்கத்தை வச்சு வந்தவங்க இப்போ குறிப்பாக வந்து அன்புடி ராமதாஸ் வந்து 16 வந்து கடந்த கால தவறுகளை நாங்கள் திருத்திக்கிறோம், மாற்றம் முன்னேற்றம்ங்கிற முழக்கத்தை வச்சார். 16 தோல்விக்கு பிறகு 19 வந்து அதிமுக கொட்டி போயிட்டார். மக்களை கூட்டணின்னு இடதுசாரிகளும் விசிகாவும் மதிமுகவும் தனியாக அணி அமைச்சாங்க. ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு அவங்களும் மறுபடியும் திமுக அதிமுகன்னு போயிட்டாங்க. இப்படி எல்லா மாற்று முழக்கத்தை வச்சு மிஞ்சி போன 2 தேர்தல் தோல்விக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அந்த அமைப்பு சிதறி போகும். இல்லை யாரை எதிர்த்தாங்களோ அவங்களுடைய போய் ஐக்கியமாயிருவாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2016, 19, 21, 24, 26 5 பொது தேர்தல், 5 பொது தேர்தலில் வெற்றியை ஈட்டாவிட்டாலும் கூட களத்தில் நாம் தமிழர் கட்சி நிற்குது. மற்ற கட்சியாக இருந்தால் அந்த கட்சியோட உறுப்பினர்கள் நிர்வாகிகள்லாம் அப்படியே சிதறி போயிடுவான். இனிமேல் இங்கே கதைக்காகாது வேலைக்காகாது அப்படின்னு வெளியேறி மொத்தமாக போயிடுவான். இல்லை வந்து அந்த கட்சியோட தலைவருக்கு நிர்பந்தம் கொடுப்பான், நம்ம இனிமேல் கூட்டணிக்கு போயிடலாம், இனிமேல் கூட்டணிக்கு போகலன்னா கட்சியை வந்து உயிர்ப்போடு வச்சிருக்க முடியாது அப்படின்னு. ஆனால் நாம் தமிழர் கட்சி 2மே நடக்கலையே. கூட்டமாக கட்சிக்காரங்க வெளியேறவும் இல்லை, கட்சிக்காரங்க வந்து கட்சி தலைமைக்கு கூட்டணிக்கு போகணும் அப்படின்ற நிர்பந்தத்தை கொடுக்கவும் இல்லை. அப்போ அதே இடத்துல நாம் தமிழர் கட்சி நிற்குது. அப்போ இந்த தேர்தல் முடிவு வந்து மக்களுக்கு வந்து ஒரு பாடமாக இருக்கும், ஒரு படிப்படியாக இருக்கும். இந்த 5 ஆண்டு காலத்தில் எல்லா அவலங்களையும் எல்லா துன்பத்துறைகளையும் எல்லா கஷ்டங்களையும் அவங்க எதிர்கொள்வாங்க. அதுக்கு பிறகு உண்மையான மாற்றத்தை தேடுவாங்க. அந்த சமயத்தில் நாம் தமிழர் கட்சி தனித்துவத்தோடு நிற்கும். நாம் தமிழர் கட்சி வந்து மக்கள் உறுதியாக ஆதரிப்பாங்க. அப்போ அது நோக்கிய பயணத்தில் தொடர்ச்சியாக அந்த களத்தை நிற்கணும். அதனால் தொடர்ச்சியாக நம்ம களத்தை நிற்க போகிறோம். இந்த தேர்தல் முடிவு வந்து நாம் தமிழர் கட்சிக்கான வீழ்ச்சி அப்படின்னு பார்க்க முடியாது, சித்தாந்தங்களுக்கான வீழ்ச்சி. இந்த தேர்தல் முடிவுங்கிறது களப்பணிக்கான வீழ்ச்சி. இந்த தேர்தல்ங்கிறது முழுக்க கருத்தியல், மக்கள் பணி, மக்கள் சேவை எல்லாத்துக்குமான வீழ்ச்சி. அதனால் இந்த தேர்தல் முடிவு இவ்வாறு அமைஞ்சிருக்கலாம், வரப்போகிற தேர்தல் முடிவுகள் வந்து இவ்வாறு அமையாது, மாறும். இப்போ என்டிகேவை பொறுத்தளவு தமிழ் தேசிய கட்சி திராவிடத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, குறிப்பாக திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண ஒரு கட்சி. ஆனால் இன்னைக்கு களமே மாறிடுச்சு. இன்னைக்கு திராவிட கட்சியே இல்லை. அதிகாரத்தில் கூடிய கட்சி பார்த்தா தாவேக்கா பெரிய திராவிடம் பெரியாரியும் இதெல்லாம் பெருசாக பேசல. மேபி சில நேரங்களில் அந்த அடையாளத்தை உள்வாங்கிக்குவாங்களா இருக்கும். ஆனால் பெருசாக திமுக மாதிரி திராவிட கட்சிலாம் கிடையாது தாவேக்கா. அப்போ தாவேக்காவை இப்போ எதிர்கொள்ள வேண்டிய இடத்துக்கு இப்போ என்டிகே தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ என்டிகேவோட அரசியலையும் மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இப்போ திராவிட எதிர்ப்புன்றதே இப்போ இல்லாத மாதிரி இருக்கு. அதான் இதாவது இப்போ சித்தாந்தங்கள் முன்பே சொன்னது போல சித்தாந்தங்களுக்கான வீழ்ச்சி அப்படின்னு சொன்னது போல இந்த தேர்தல் முடிவு வந்து மொத்தமாக தமிழ்நாட்டு அரசு சொல்லியே மாற்றி போட்டுச்சு, மொத்தமாக களைச்சி போட்டுருச்சு. அதனால் திமுக வீழ்ந்துருச்சு. இந்த தேர்தல் முடிவு திமுகவுக்கு ஒரு வீழ்ச்சி தான். ஏன்னா அவங்க வந்து இது வரைக்கும் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்ததில்லை. இந்த காலத்தில் வந்து தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலம் இருப்போம் அப்படின்னு நம்பினாங்க. ஏகப்பட்ட விளம்பரங்களை செஞ்சாங்க, ஏகப்பட்ட கருத்துருவாக்களை செஞ்சாங்க, ஊடகங்களை கட்டுப்படுத்தினாங்க. மக்கள் மத்தியில் வந்து ஒரு போலியான எதிரியை உருவாக்கி பாஜக திமுக அப்படின்னு உருவாக்கி பலவித கருத்துருவாக்களை கொண்டு போனாங்க. எதுவுமே கதைக்காகலை. இப்போ வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இப்போ வரைக்கும் அவங்க யதார்த்தத்துக்கு வர முடியல. திரும்ப என்ன சொல்கிறாங்க, 6 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிரும், 8 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிரும், 10 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு இப்போதும் புலம்புறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற எந்த நிலையும் தொடாமல் முதல் முறையாக வந்து 3ஆம் இடத்துக்கு வந்து அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. அந்த கட்சியோட தலைமை மீது அதிருப்தி அடைஞ்சு முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறாங்க. அதை தக்க வைக்கவும் முடியலை, சரி பண்ணவும் முடியலை. இல்லை அதிமுக இயங்குவதான இயக்கவும் இல்லை. இப்போ திமுக அதிமுக 2 கட்சியும் ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு தடுமாறக்கூடிய வேலை இல்லை. நாம் தமிழர் கட்சி தடுமாற்றமே இல்லாமல் இருக்குது. நாங்கள் அதிகாரத்தில் இருந்து அதிகாரத்தை இழக்கலை,
அதிகாரத்தை நோக்கி பயணப்படுறோம். அந்த அதிகாரத்தை நோக்கி பயணப்படுறப்ப அந்த முன்னேற்றம் வந்து இந்த தேர்தல் அடைஞ்சிருக்கணும். அது கொஞ்சம் தொய்வாயிடுச்சு. அதை வர களத்தை நாங்கள் சரி பண்ணிக்கோம். என்னோட கேள்வி என்னன்னா, நாம் தமிழர் கட்சியோட அரசியல் வரக்கூடிய நாட்களில் என்னவா இருக்க போகுது? பிரதான அரசியல் திராவிட எதிர்ப்பா, தாவேகா எதிர்ப்பா? நாம் ஒரு முழக்கத்தை வைக்கிறோம். திமுக வந்து இணை எதிரி, தாவேகா களை எதிரி அப்படின்ற முழக்கத்தை வைக்கிறோம். இதில் இந்த போலியான திரைக்கவர்ச்சியை பயன்படுத்தி மாற்றம் இல்லாத ஒரு மோசமான அரசியல் வந்து தமிழ்நாட்டில் உருவாகிருச்சு. அதை இழுத்து தான் இந்த 5 ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சியோட களப்பணியும் கருத்தியல் பரப்புரையும் இருக்க போகுது. மற்றபடி திமுக அதிமுக விமர்சிப்போமா சாடுவோம்னா 100 விழுக்காடு பேசுவோம். இப்போ திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் எதையும் பேசுவதற்கான தார்மீகத்தை தகுதியை இழந்துவிட்ட கட்சிகளாக திமுக அதிமுக இருக்கு. இப்போ சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேணுங்கிற குரல் மீண்டும் வலுவாக ஒழிக்குது. சாதி ஆணவ கொலைக்கு ஏன் தனிச்சட்டம் ஏற்ற மறுக்கிறீங்க அப்படின்னு திமுக கேட்க முடியுமானா கேட்க முடியாது. ஏன்னா 5 ஆண்டு காலத்தை அவங்க அதை செய்யலை. அதே போல் காவல் நிலைய படுகொலைகள் அது தொடர்ச்சியாக நடக்குது. இப்போ கூட சபரிவீரன் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார். முதலமைச்சர் வந்து வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு, இரங்கல் தெரிவிக்க மாட்டேங்கிறாரு. அப்போ அது குறித்து அந்த பக்கம் திமுக பேச முடியுமான்னா பேச முடியாது. ஏன்னா அவங்க ஆட்சி காலத்தில் 30க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள், கனிம வள கொள்ளை நடக்குது. அந்த கனிம வள கொள்ளையை பேச முடியுமான்னா பேச முடியாது. தமிழ்நாடு முழுக்க அந்த கமிஷன் தரகு தொகை அதை வந்து ஆளுவர்க்கத்தை சேர்ந்தவங்க வாங்குறாங்க அப்படின்னு புகார் வருதுன்னா அது திமுக பேச முடியுமான்னா பேச முடியாது. அப்போ எதையுமே திமுக பேச முடியாது. ஆனால் எல்லாத்தையும் பேசுவதற்கான தார்மீகத்தையும் தகுதியும் கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனால் சரியான எதிரியாக வந்து நாம் தமிழர் கட்சி தான் இருக்கும். அப்போ தாவேகாவா நாம் தமிழரா அப்படின்னு கொண்டு போய் நிறுத்துவோம். திரை கவர்ச்சியா இன்னும் எழுச்சியாங்கிற வச்ச முழக்கத்தை மறுபடியும் நம்ம கொண்டு போவோம். அதான் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னீங்க இல்லையா, அடுத்த 5 ஆண்டுகள் தாவேகா எதிர்ப்பு தான் பிரதானமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க இல்லையா. இப்போ கேள்வி என்னன்னா, அப்போ திராவிட எதிர்ப்புக்கான தேவை தமிழ்நாட்டில் இல்லாமல் ஆயிடுச்சா? இப்போ திராவிட எதிர்ப்பு, திராவிட கட்சிகள் மீதான விமர்சனம், பெரியார் மீதான விமர்சனம்லாம் அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த தேர்தல் இல்லையே, அவன் தேர்தல் காலத்தை எதுவுமே எதிரொலிக்கலையே. அவங்க தோத்துட்டாங்க, திமுக தோத்துட்டாங்க, அதிமுக வீழ்ந்துருச்சு. அதான் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ 2 திராவிட கட்சிகளுமே வீழ்த்தப்பட்டனால திராவிட எதிர்ப்பு அப்படின்ற அந்த அரசியலுக்கான தேவை இல்லாமல் ஆயிடுச்சா? தமிழ்நாட்டில் அரசியல் களமே மாறிடுச்சு. அதான் தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் மொத்தமாக மாறிடுச்சு. சித்தாந்தங்களுக்கான வீழ்ச்சின்னு ஆயிட்ட பிறகு சித்தாந்தங்களே வந்து எடுபடாது, தத்துவமே வந்து பேசுபொருளாகாது, வெறும் திரைக்க வச்சு தான் பேசுபொருளாகிறப்ப அது என்னைக்கு எதிரி தான். திமுக அதிமுக என்னைக்கு எதிரி தான். இப்போ வந்து களத்தில் ஆதிக்கம் செய்யக்கூடிய எதிரியாக வந்து தாவேகா இருக்கு. அப்போ அதை பிரதானப்படுத்தி சண்டைப்பட வேண்டிய தேவை இருக்கு. அதனால அதுதான் முதன்மையாக இருக்கும். ரொம்ப நன்றி, அருமையான இந்த பேட்டிக்கு ரொம்ப நன்றி.